We are going to see the unit 1 fractions. So previous classல நம்ம ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணோம். அண்ட் அதே நேரத்தில் என்ன பண்ணோம், அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படி தானே, கம்பேரிசன் ஆஃப் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன, ஹவு டு கம்பேர் த யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ யூனிட் ஃப்ராக்ஷன்ஸுங்கிறது என்னென்னு பாருங்கள். யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஃப்ராக்ஷன்ஸ் ஹேவிங் ஒன் ஆஸ் இட்ஸ் நியூமரேட்டர். ஸோ யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ராக்ஷன் தான். பட் ஆனால் நியூமரேட்டரில் என்ன இருக்குமா, 1 இருக்குமா. ஓகே, ஸோ நியூமரேட்டரில் 1 இருந்ததுன்னா அந்த ஃப்ராக்ஷன்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1/7 1/5. ஸோ இதை என்ன சொல்லலாம், யூனிட் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நியூமரேட்டரில் 1 இருக்குது. ஓகே, ஆனால் டினாமினேட்டரில் எந்த நம்பர்னாலும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் சேமாக 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இந்த 1/7 அண்ட் 1/5 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச் நம்பர் இஸ் பிக்கஸ்ட் அப்படின்னு கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் எழுதுவீங்க சொல்லுங்கள். 1/7 அண்ட் 1/5. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச் இஸ் பிக்கர் அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது நமக்கு. 1/7 அண்ட் 1/5ல் விச் இஸ் பிக்கஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. என்ன மெத்தடு? 1/7 1/5. ஸோ இந்த ரெண்டையும் பார்த்தாலே நமக்கு தெரியுது யூனிட் ஃப்ராக்ஷன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் இதை பார்த்தாலே என்ன தெரியுது, அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னு தெரியுது. அப்படி தானே? ஸோ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை எப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம், லைக் ஃப்ராக்ஷன்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேரிசன் பண்ணுவோம். ஓகே, லைக் ஃப்ராக்ஷன்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த 1/7 அண்ட் 1/5. ஸோ இதை கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம எல்சிஎம் எடுப்போம். அப்படி தானே? ஸோ நம்ம டினாமினேட்டரில் இருக்கிறத மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்தால் இது எந்த டேபிளில் போகும், 7th டேபிள். ஓகே, 1 7s are 7, 5 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 7th டேபிளில் 5 போகாது. நெக்ஸ்ட்டு 5th டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 5s are 5. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது 7 × 5 கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 7 5s are 35. ஸோ அப்போது 35 தான் இதோட டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? 35 தான் இதோட டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இப்போ இந்த 1/7 என்ன பண்ணணும், இந்த 7 என்ன பண்ணணும், 35 மாற்றணும். ஸோ என்ன பண்ணால் 35 கிடைக்கும் நமக்கு, 5ஓட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி தானே? ஸோ அப்போ நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் என்ன பண்ணணும், 5 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 1 5s are 5, 7 5s are 35. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/5 எடுத்துப்போம். ஸோ இதை என்ன பண்ணணும், ஸோ இதுவும் இந்த 5 என்ன பண்ணணும், நம்ம 35 மாற்றணும். ஸோ என்ன பண்ணால் 35 மாறும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் மாறும். ஸோ இப்போ 1 7s are 7 அண்ட் 5 7s are 35. இப்போ பாருங்கள், விச் இஸ் த பிக்கஸ்ட் ஒன், 7/35 is a biggest one. அப்போ 1/5 is a biggest. Okay, 1/7 is a smallest. ஓகேவா? 1/5 is greater than 1/7. ஓகே, ஒன்று இந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைன்னா நம்ம டேரெக்டாகவே இப்போ பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ அப்படின்னா அது டேரெக்டாக எங்கள் டிவிஷன் சிம்பிள் இருக்குது. அப்படி தானே? ஸோ இது என்னது, டிவிஷன் சிம்பிள். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணாலும் நம்ம கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ கீழே உள்ள டேபிள் தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தான் 1 5s are 5. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது போகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நமக்கு டிவிஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 1 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, இது போகாது. அப்படிங்கிறப்போ 0 பாயிண்ட் அப்படின்னு வச்சு பண்ணுவோம். அப்படி தானே? போகாது. ஸோ அப்போது இங்கே 10 நம்ம 0 சேர்த்துட்டோன்னா என்னவாகும், மேலே வந்து 0 பாயிண்ட் வச்சுப்போம். ஸோ அப்போ 2 5s are 10. ஓகே, அப்போது 0.2ன்னு அர்த்தம். ஓகே, 1/5னா. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 1/7க்கும் போடலாமா, 0.2 1/5னா. ஓகே, ஸோ இதே மாதிரி 1/7க்கு போட்டால் என்ன வரும், 1/7. 1 7ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், இதுவும் போகாது. அப்போ 0 பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 0வை ஆட் பண்ணுவோம் 10ஓட. ஸோ அப்போ
1 7s are 7 தான். பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் 3 இருக்கும். ஸோ அப்போ 0.1 வருது பாருங்கள். 1.5னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? பாருங்கள் 1.5னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 0.2 கிடைச்சிது. அப்படி தானே? 0.2. அதே 1.7னா நமக்கு என்ன கிடைச்சது? 0.1. ஸோ இப்போ விச் இஸ் கிரேட்டர்? 0.2 இஸ் கிரேட்டர். அதாவது 1/5 இஸ் கிரேட்டர் தேன் 1/7. ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த யூனிட் ஃப்ராக்ஷனை பொறுத்த வரையில் இதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வே வந்து என்ன அப்படின்னா, நமக்கு எப்போவுமே யூனிட் ஃப்ராக்ஷன் சேமாக இருந்ததுன்னா அதில் நம்மளுடைய நியூமரேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள் நியூமரேட்டர் 1ன்னு இருக்குது. அப்படி தானே? சேமாக இருந்து நமக்கு கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம்? அதில் ஸ்மாலஸ்ட் ஒன் டினாமினேட்டர் தான் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் தான் என்னவாக இருக்கும்? பிக்கஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே 1/5 1/7 இருக்குது. ஸோ அப்போ விச் இஸ் பிக்கஸ்ட்னு கேட்டால் 1/5ன்னு சொல்லலாம், ஏன்னா ஸ்மாலஸ்ட்டு. ஓகே, ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நியூமரேட்டர் சேமாக இருந்து அதே நேரத்தில் அந்த டினாமினேட்டரில் ஸ்மாலஸ்ட் ஒன் இருந்ததுன்னா, ஓகே, ஸோ அந்த ஃப்ராக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? த பிக்கஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரையில் யூனிட் ஃப்ராக்ஷன்னாலே என்ன இருக்கணும்? மேலே நம்மளுடைய டினாமினேட்டரில் என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். நம்மளுடைய நியூமரேட்டரில் 1 இருக்கணும். டினாமினேட்டரில் என்ன நம்பர்னாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலாக இந்த யூனிட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூமரேட்டர்ஸ் 2 ஃப்ராக்ஷன் இருக்குன்னா அந்த 2 ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அதே நேரத்தில் அதனுடைய டினாமினேட்டர் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா கிரேட்டர். ஓகே, கிரேட்டராக இருக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த நியூமரேட்டரை விட கிரேட்டராக இருக்கலாம். நெக்ஸ்ட் we are going to see the try these. ஓகே, இந்த try these பாருங்கள். உங்களுக்கு பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக shade the rectangle for the given pair of fractions and say which is greater among them. கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 1/3 and 1/5. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 and 1/5 கொடுத்துருக்காங்க. ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஷேட் பண்ணுவீங்க? 1/3. ஸோ அப்போ 3ங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். டோட்டல் பார்த்தீங்களா? 1 2 3 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்களா, ரெக்டாங்கிள்ஸு. ஓகே, ஸோ அப்போது அந்த 1ங்கிறது என்னது? ஷேட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ அதில் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் நம்ம ஷேட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பென்சில் யூஸ் பண்ணி நீட்டாக ஷேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாருங்கள் 1/5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறது டோட்டல். இதில் 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 1 அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த 5ல் ஒரே ஒரு பாக்ஸ், ரெக்டாங்கிள் பாக்ஸ் மட்டும் நம்ம ஷேட் பண்ணால் போதும். கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/3 இஸ் டேஷ் தேன் 1/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன அர்த்தம்? கிரேட்டரா இல்லை ஸ்மாலரான்னு கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ 1/3 1/5. ஸோ இதை கம்பேர் பண்ணால் எது கிரேட்டர்? உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். முதல்ல என்ன பண்ணுங்கள்? நியூமரேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நியூமரேட்டர் என்னவாக இருக்குது? சேமாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் விஷயம். ஓகே, அப்போ இது யூனிட் ஃப்ராக்ஷன். ஓகே, தென் செகண்ட் என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டினாமினேட்டரில் 3 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இப்போ நியூமரேட்டரில் 1 இருந்து, அதாவது சேமாக இருந்து, டினாமினேட்டரில் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸியாக ஒரு மெத்தட்னு சொல்லுங்கள். ஸ்மாலஸ்ட் டினாமினேட்டர் தான் நமக்கு கிரேட்டர் தானே இருக்கும். ஸோ இப்போ 1/3 இஸ் அ கிரேட்டர். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு ஆன்சர் 1/3 இஸ் கிரேட்டர் தேன் 1/5. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஓகே, தட் இஸ் 1/3 டேஷ் 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கிரேட்டர் தேன் 1/5. ஓகேவா? 2/5. ஸோ இப்போ டோட்டல் பார்த்திங்கன்னா இதில் 5 இருக்குது. அதில் என்ன பண்ணணும்? 2வை ஷேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது டோட்டல். ஸோ அதில் 5 ஷேட் பண்ணணும். 1 2 5னா இது வரை வரும். 1 2 3 4 5. ஓகே, ஸோ அது வரை வரும். ஸோ அது வரை ஃபுல்லாக நீங்கள் ஷேட் பண்ண வேண்டியதான். 3 பாக்ஸஸ் விட்டுட்டு மற்ற எல்லா பாக்ஸஸும் என்ன பண்ணிடலாம்? ஷேட் பண்ணிடணும். ஓகே, 3 பாக்ஸஸ் தவிர
1 2 3 அதை மட்டும் லீவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பாக்ஸஸையும் ஷேட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2/5 இஸ் டேஷ் தேன் 5/8. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நியூமரேட்டரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, நியூமரேட்டர் என்னவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் டினாமினேட்டரும் என்னவாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸாக எடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், லைக் ஃப்ராக்ஷன்ஸை மாற்றி அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, லைக் ஃப்ராக்ஷன்ஸை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 5 8. ஸோ சேம் டேபிளாக இருந்தால் தான் இப்படி போட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம், நம்ம யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து டிஃப்ரெண்ட் டேபிளில் வருது. இந்த 5 5th டேபிளில் வரும், 8 8th டேபிளில் வரும். ஸோ அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 5 8s are 40. ஓகேவா, ஸோ அப்போ இதோட எல்சிஎம் வந்து நமக்கு என்னது 40. ஸோ அப்போது இந்த 40 நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த டினாமினேட்டரில் 40 வர்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு 2/5 எடுத்துப்போமா, 2/5 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்ன பண்ணணும், இப்போது அதோட டினாமினேட்டர் 40 வரணும். அதுதான் 2/5. இதோட டினாமினேட்டர் என்ன வரணும், 40 வரணும். ஸோ எந்த டேபிள் யூஸ் பண்ணால் 40 கிடைக்கும், 8th டேபிள். 5 8s are 40. ஸோ அப்போ நம்ம நியூமரேட்டர்லேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதே நேரத்தில் டினாமினேட்டர்லேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 2 8s are எவ்வளவு நமக்கு 16. ஓகேவா, 2 8s are 16. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து 5/8 அடுத்த நம்பர். ஓகே, ஸோ இது என்ன பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும். 8 5s are 40. ஸோ அப்போ நியூமரேட்டர்லேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25. 5 5s are என்னது நமக்கு ஆன்சர் 25. அப்படி தானே. ஓகே, ஸோ இப்போ நவ் விச் இஸ் கிரேட்டர், இப்போ சொல்லுங்கள் எது கிரேட்டர். இதோட டினாமினேட்டர் சேமாக இருக்குது. லைக் ஃப்ராக்ஷனில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், கம்பேரிசன் பண்ணி டினாமினேட்டர் சேமாக இருக்கும், நியூமரேட்டரை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ ரெண்டுக்குமே டினாமினேட்டர் 40 இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வச்சு செக் பண்ணால் விச் இஸ் கிரேட்டர், 25/40 is a greater. அப்படின்னா 5 divided by 8. 5/8 is a greater. ஓகேவா, 5/8 தான் greater. ஸோ இங்கே ஆன்சர் எழுதிட வேண்டியதான். ஸோ 5/8 is a greater நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி தானே. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, இதுதான் நமக்கு என்னது கிரேட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 2/5 is dash than 5/8 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பெருசு, அப்போ இது ஸ்மால். ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ 2/5 is smaller than 5/8. அவ்வளோதான். ஓகேவா, 5/8 விட 2/5ங்கிறது ஸ்மாலர் அப்படின்னு சொன்னோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மாலர்னா என்ன சிம்பிள் போடணும், லெஸ் தென் சிம்பிள் போடணும். ஓகே, 2/5க்கு. Next we are going to see the example 5. The teacher had given the same situation mentioned above and asked two students, Ravi and Arun, to solve it. They came out with the answers for 1/2 plus 1/4. ஓகே, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The teacher had given the same situation mentioned. ஓகே, ஸோ இந்த ஒரே சம்மை தான் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பசங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம், ஸ்டூடெண்ட்ஸ் ரவி அண்ட் அருண். அவங்க 2 பேரும் சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மை டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா, ஸோ அதில் விச் இஸ் கரெக்ட், தே கேம் அவுட் வித் த ஆன்சர்ஸ் ஃபார் 1/2 + 1/4. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகே, நம்ம டேரெக்டாக போட்டுடலாமா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும், கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம போட்டுருவோம். ஓகே, 1/2 + 1/4. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடிஷன். ஓகேவா, ஸோ இதுவரை நம்ம ஃப்ராக்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்ஷனில் அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா, 1/2 இருக்குது, 1/4 இருக்குது. எப்படி ஆட் பண்ணுவீங்க, இதை பார்த்தாலே தெரியுது, இது கண்டிப்பாக அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸு. ஸோ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை நம்மளால் ஆட் பண்ணுறது முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை லைக் ஃப்ராக்ஷன்ஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். அவ்வளோதான். எப்போவுமே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ண முடியாது. அன்லைக் ஃப்ராக்ஷன்னா என்னது,
டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் ஓகே, கீழே இருக்கக்கூடியது பார்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சேமை மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஓகேவா? சும்மா நான் ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஓகே. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. அப்போ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸு. ஸோ இப்போ லைக் ஃப்ராக்ஷன்ஸை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது டினாமினேட்டரில்? 2, 4. ஓகே, எந்த டேபிளில் வரும் இந்த ரெண்டு நம்பரும்? காமனாக ஒரு டேபிளில் வருமா? செகண்ட் டேபிளில் வரும்ல, நம்ம அதை போட்டுக்கலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் 1 வர நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், டேபிள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகே, 2 ஏன்னா இங்கே 2ங்கிற நம்பர் இருக்குது, அப்போ செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி 1 வந்துடுச்சு, அதை அப்படியே போட்டுடலாம். 1 2s are 2. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது? 2 × 2. இங்கே 1, 2 × 2 எவ்வளவு நமக்கு? 2 2s are 4. ஸோ 4 × 1. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணணும். 4 × 1 என்ன வரும்? 4 தான் வரும். அதனால் நம்ம பண்ணாமல் விட்டாலும் ஓகே தான், 1 இருந்தால் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 × 1 4. அதுக்கப்புறம் மறுபடியும் 4 கிடச்சதுலேருந்து 4 × 1 என்ன வரும் நமக்கு? 4. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்குது என்ன அப்படின்னா, எல்சிஎம்மில் கிடச்சது 4 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்படி தானே? ஓகே, ஸோ இப்போ நம்ம சம்ம சால்வ் பண்ணலாமா? பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1/2 ஃபஸ்ட் நம்பர் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 4ங்கிறது எல்சிஎம்மாக கிடச்சிருக்கு. ஆனால் செகண்ட் ஃப்ராக்ஷனில் 4ங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படி வச்சுக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் 2 இருக்குது. ஓகேவா? டினாமினேட்டரில். ஸோ அதை மட்டும் நம்ம 4ஆக மாற்றினா போதும். ஸோ எப்படி மாற்றணும், நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? 4 வரணும். அப்படி தானே டினாமினேட்டரில். ஸோ இப்போ எதோடு மல்டிப்ளை பண்ணால் ஓகே, இந்த 2வை எந்த டேபிளால் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும்? 2 2s are 4. ஸோ அப்போது செகண்ட் டேபிளால் நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும்? 1 2s are 2. டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 2s are 4. அப்போ 2/4. ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலாக அந்த 1/2க்கு பதிலாக நமக்கு கிடச்ச ஆன்சர் என்னது? 2/4. ஸோ இப்போ இதோட எதை ஆட் பண்ணணும் நம்ம? சமம் பாருங்கள், என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? 1/4. இப்போ பாருங்கள், ஆட் பண்ணலாமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்மளால் அடிஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 2/4 இருக்குது, இதுக்கும் 1/4. டினாமினேட்டர் ரெண்டுக்குமே 4 தான். ஸோ எப்படின்னா இருந்தால் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகே, இதை எப்படி ஆட் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருக்கோ ஓகே டினாமினேட்டரில் அதை போடுங்க. ஓகே 4 தானே இருக்குது ரெண்டுலேயும், அதை போட்டுட்டு மேலே நம்ம நியூமரேட்டர் என்ன இருக்கோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். 2 + 1. அதாவது டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 2 + 1 நமக்கு என்ன ஆன்சர்? 3 / 4. ஸோ ஃபைனலாக 3/4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த சம்முக்கான கரெக்ட் ஆன்சர் இது தான். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும். ஓகே, ஃப்ராக்ஷனை. ஓகே, 3/4 இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே அந்த அருண் அண்ட் ரவி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ரவிஸ் ஆன்சர் காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 4. ஸோ அதாவது எல்சிஎம் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1/2 எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்க 2/4ன்னு மாற்றிட்டான் அந்த பையன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கான். ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணியிருக்கான் பாருங்கள், 2/4 + 1/4 நம்ம போட்டு அதே ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஆன்சர் என்ன வருது, 3/8ன்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ என்ன சொன்னேன்னா இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு தடவை அந்த நம்பரை மட்டும் போட்டால் போதும், அதை அடிஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படி தானே? ஆனால் அங்கே பாருங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ திஸ் இஸ் ராங். ஓகேவா? ஸோ இது என்னது, ராங். ஓகே, ஸோ அப்போ இந்த மெத்தட், அடுத்த மெத்தட் பார்ப்போமா? பாருங்கள், ரவி பண்ணது ராங். அப்போ அருண் பண்ணது பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கான், அருண்கிற பையன் பாருங்கள். ஸோ 1/2 என்ன பண்ணியிருக்கான், செகண்ட் டேபிள் யூஸ் பண்ணி 2/4ன்னு மாற்றிருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கான். 2/4 + 1/4 ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான், 4 காமன் இருக்குது. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேமாக இருக்கனால ஒரு தடவை போட்டால் போதும், ஏன்னா காமனாக இருக்கிறதுனால போட்டுட்டு நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணி ஆன்சர் என்ன போட்டிருக்கான், 3/4ன்னு போட்டிருக்கான். நம்மளும் இந்த ஆன்சர் தானே கண்டுபிடிச்சோம். ஓகே, therefore வெங்கட் has bought 3/4 liters of milk அப்படின்னு ஃபைனலாக ஆன்சர் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to see the next one example 6 பாருங்கள்.
பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆட் 2/3 அண்டு 3/5. ஓகே, இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சேம். ஸோ இதே மாதிரி பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், சேமாக பண்ணிடலாம். 2/3 அண்ட் 3/5. இதை பார்த்தோன்னே என்ன தெரியுது, அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அப்போ அன்லைக் ஃப்ராக்ஷனை என்ன பண்ணணும், லைக் ஃப்ராக்ஷன்ஸை மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் அது. ஓகே, லைக் ஃப்ராக்ஷன்ஸை மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை ஆட் பண்ணணும். ஆடுன்னு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க நல்ல ஞாபகத்தில் பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் சப்ட்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடிஷன் பண்ணிடலாமா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு சம் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2/3 3/5. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், அதோட டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். டினாமினேட்டர் சேமாக இருக்கா, 3 5 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது 3, 5. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேம் டேபிளில் வந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்சிஎம் போட்டு பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இங்கே சேம் டேபிளில் இல்லை, அப்படி தானே? தேர்ட் டேபிளில் போகும், ஃபிஃப்த்து டேபிளில் தான் போகும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்ன வரும், டினாமினேட்டரோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ 3 5s are 15. ஓகேவா? ஸோ அப்போ டினாமினேட்டரில் 15 வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, பண்ணலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 2/3 எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், 15 டினாமினேட்டர் இருக்கா, இல்லை. அப்போ இதையும் சேஞ்ச் பண்ணணும். இதில் பாருங்கள் 15 டினாமினேட்டரில் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ அதையும் சேஞ்ச் பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஆன்சர் இருந்ததுன்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். 2/3. ஓகே, இந்த 3யை எதோட மல்டிப்ளை பண்ணால் 15 கிடைக்கும், 5. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் இதோட மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்படி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இதோட டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம அதையும் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிஃப்த் டேபிளால் நம்ம என்ன பண்ணிடணும், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 2 5s are 10, 3 5s are 15. ஸோ இப்போ 10/15 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? என்ன கிடச்சிருக்கு, 10/15 கிடச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து 10/15 கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், அடுத்த ஃப்ராக்ஷன் எடுங்க, 3/5. ஓகே, இது எந்த டேபிளால், இதோட நியூமரேட்டர் இதோட டினாமினேட்டரை எந்த டேபிளால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும், 3 சொன்னல. இது 5, இதோட ஆப்போசிட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்கள் 3, அப்படி தானே? ஸோ இப்போ தேர்டு டேபிளால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். 3 3s are 9, 5 3s are 15. ஓகே, 9/15. பாருங்கள், இது 10/15, இது 9/15. ஸோ விச் இஸ் கிரேட்டர், 10/15 இஸ் த கிரேட்டர். அப்போ 2/3 இஸ் த கிரேட்டர் தேன் 3/5. அவ்வளோதான், கிரேட்டர் தேன் சிம்பிள். இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம போட்டால் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நம்ம எழுதும்போது இதையும் எழுதணும், 10/15 இஸ் கிரேட்டர் தேன் 9/15 அண்ட் 2/3 இஸ் கிரேட்டர் தேன் 3/5. ஓகே, ஒரிஜினலாக சம்பளம் கொடுத்ததையும் நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? கிரேட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க,